வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஆர்ஜே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் சேனலில் பார்க்க போகிறது ஒரு கோல்ட் சேவிங் பிளான்ங்க. இந்த பிளானில் நம்ம ஒரு வருஷத்தில் 10 கிராம் தங்கம் எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் நம்ம தினமும் இல்லை வாரம் இல்லை மாதம் எப்படி வேணாலும் சேமிக்கலாம். என்னென்ன தொகையை சேமிக்கணும் அண்ட் அதுக்கான கால்குலேஷன் என்ன, அது எல்லாமே பார்க்கலாம். உங்களோட கோல் இதுவாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். பிகாஸ் கோல்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன், ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஒரு வீடோ காரோ வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மக்கிட்ட அத்தனை லட்ச ரூபாய் கையில் இருந்தால் தான் வாங்க முடியும். அப்படி இல்லைனாலும் நம்ம கடன் வாங்கி தான் வாங்க முடியும். இஎம்ஐ அப்படிங்கிறது ஒரு கடனாக இருக்கும். ஸோ கடன் வாங்கி நம்ம அதுக்கு வட்டியும் சேர்த்து கட்டிட்டு நம்ம அந்த பொருளை நமக்கு சொந்தமாக்கிறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். பட் கோல்டை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்குது, ஒரு 500 ரூபாய் இருக்குனாலும் அதுக்கேற்ற தங்கத்தை நம்மளால் வாங்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் தங்கத்தோட விலை பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஏறிட்டே இருக்கும். இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுனால நம்ம ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு அன்னைக்கு என்ன ரேட்டோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட கோல்டும் விலை ஏறும். இதுவே வீடு வாங்கியிருக்கோம் இல்லை கார் வாங்கியிருக்கோம் அப்படின்னா காரை நீங்கள் திரும்பி கொடுக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் பாதி விலை கூட நமக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் வீடு அப்படிங்கிறப்ப நினச்ச உடனே நம்ம விற்கவும் முடியாது. பட் கோல்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னாலும் உடனே அதை பணமாக மாற்றக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. ஸோ தங்கத்தை எல்லோரும் சேமிக்க முயற்சி பண்ணுங்கள். அண்ட் இன்றைக்கி நம்ம ஒரு வருஷத்தில் 10 கிராம் கோல்டு எப்படி சேமிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இது இல்லாமல் நம்ம சேனலில் மணி ரிலேட்டடான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதெல்லாமும் தேவைன்னு நினைக்கிறவங்க சேனல் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கான கோல் சேவிங் பிளான் நம்ம பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக சூட் ஆகும். எந்த ஒரு பிளான் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாலும் அது ஒரு மணி சேவிங்காக இருந்தாலும் சரி, கோல் சேவிங்காக இருந்தாலும் நம்மளோட கோலை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். பிகாஸ் நம்மளோட கோல் என்ன, டார்கெட் என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் அதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும், அதை நம்ம எப்படி சேமிக்கலாம், அதுக்கான டைம் நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே கால்குலேட் பண்ணி நம்ம சேவ் பண்ண முடியும். நம்ம ரொம்ப இயர்லியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிகமான டைம் இருக்கும். ஸோ பணத்தை கொஞ்சமாக சேமித்தாலே நம்மளால் அதிகமான தங்கத்தை வாங்க முடியும், இல்லை உங்களோட கோலை ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் உங்களோட ஏர்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணும் போதே சேவிங்ஸ் அப்படிங்கிறதையும் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கூடவே கோல்டுக்குன்னு ஒரு பர்சன்டேஜை உங்களோட சேவிங்ஸில் ஒதுக்கிக்கோங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம கோல் 1 இயரில் 10 கிராம் தங்கம் வாங்குறது. ஸோ இதுக்கான சேவிங்ஸ் நீங்கள் உங்களோட சேலரியை பொறுத்து நீங்கள் தினசம்பளமாக இருந்தால் டெய்லி சேவ் பண்ணலாம், வாரமாக இருந்தால் வீக்லி சேவ் பண்ணலாம், அண்ட் மந்த்லி சேலரி. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடில் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களோட கோல் நகையாக எடுக்கிறது, கோல்டு ஜுவல்லரி தான் நீங்கள் வாங்க போகிறீங்க, அப்படி ஜுவல்லாக எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கோல்டு சிட்டு போடுறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா கோல்டோட விலை ஏறிட்டே இருக்குது. நம்ம கோல்டு சிட்டு அப்படிங்கிறப்ப கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும். ஸோ நம்ம அது மட்டும் இல்லாமல் தங்கத்தில் வரவு வைக்கிற மாதிரியான கோல்ட் ஷீட் போடுறப்ப அதில் ஒரு நமக்கு பெனிஃபிட் இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வேஸ்டேஜ் இல்லாமல் நம்ம நகையை வாங்கிக்கலாம். ஸோ அதை வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 15% 18% வரைக்கும் வேஸ்டேஜ் ஆகும். ஸோ அந்த பணத்தை மிச்சப்படுத்துறதுக்கு நம்ம கோல்ட் ஷீட் போடுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இல்லை நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் சேமிக்கிறேன் அப்படிங்கிறவங்க நகையாக எடுக்கலை, அப்படி இல்லைனா கோல்டு காயினாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ கோல்டு காயினாக நீங்கள் சேமிச்சுட்டு வரும்போது உங்களுக்கு நீங்கள் சேமிக்கிற பணத்துலேயே மாதம் மாதம் நீங்கள் கோல்டு காயின் வாங்கிக்கலாம். ஏன்னா கோல்டு காயினுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். 1% மேக்ஸிமம் 1.5-2% தான் கோல்டு காயினுக்குரிய வேஸ்டேஜ் இருக்குது. ஒவ்வொரு கடையை பொறுத்து அது வேறுபடுது. ஸோ நீங்கள் மாதம் சேமிக்கிற காசில் அப்பப்போவே கோல்டு காயினாக வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். பின்னாடி நீங்கள் ஏதாவது ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னாலும், இல்லை ஒரு இருக்கிற இடத்துல வீடு கட்டணும்னாலும் இந்த தங்கத்தெல்லாம் நம்ம விற்று அந்த டைமில் பணத்தை மாற்றிக்க முடியும் பணமாக. ஸோ நீங்கள் உங்களோட ஆப்ஷன் எதுவோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம சேமிக்கணும் அப்படின்ற 10 கிராம் அப்படின்னு நம்ம சேமிக்கிறோம். ஸோ அதுக்கு கோல்டு ரேட் என்ன அப்படின்றது தெரியணும். அது தெரிஞ்சால் தான் நம்ம ஒரு வருஷம் டைமில் நம்ம சேமிக்க போகிறோம். ஸோ அதுக்கு எவ்வளோ பணம் நம்ம எடுத்து வைக்கணும்னு தெரியும். ஸோ கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா இன்றைக்கான கோல்டு ரேட், அதாவது 22 ஆகஸ்ட் 2023 இன்றைக்கி ஒரு கிராம் 5460 ரூபாய். ஸோ இது கோல்டோட ரேட் மட்டும். அது கூட நமக்கு வேஸ்டேஜ் அண்ட் ஜிஎஸ்டி 3% போடுவாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 6000 ரூபாய் வரைக்கும் வரும் நமக்கு 1 கிராம் கோல்டு வாங்குறதுக்கு. ஸோ நம்ம 1 கிராம் கோல்டுக்கு இந்த அமௌண்ட் இருக்குது. அண்ட் இதில் 10 கிராம் நம்மளோட கோலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ 10 கிராம் ஒரு வருஷத்தில், ஒரு வருஷம் அப்படிங்கிறப்ப நமக்கு 12 மாதம் இருக்குது. அந்த 12 மாதத்தில் நம்ம சேமிக்கணும். அண்ட் 1 கிராம் கோல்டு 6000 ரூபான்னு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ 10 கிராம் வாங்குறதுக்கு நமக்கு 60,000 ரூபாய் தேவைப்படுது. ஸோ இந்த 60,000 ரூபாவை நம்ம சேவ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப
ஒரு வருஷத்துல நம்ம இந்த பணத்த சேமிக்கணும். அதாவது 12 மாசத்துல இந்த ரூ. 60,000 நம்ம சேமிக்கணும். அப்போ ஒரு மாசத்துக்கு எவ்வளோ நம்ம வந்து பணத்த எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 60,000 டிவைட் பை 12ன்னு போட்டிங்கன்னா, ஒரு மாசத்துக்கு நீங்க ரூ. 5,000 சேமிச்சீங்க அப்படின்னா, நம்ம ரூ. 60,000 சேமிக்க முடியும். அண்ட் ஒரு வருஷத்துல 10 கிராம் கோல்டு வந்து வாங்க முடியும். அண்ட் இதுவே வந்து நீங்க கோல்டு சிட்டு போடணும், நகையா எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, நகைச்சீட்டு பெரும்பாலும் வந்து கடைகள்ல 11 மாச நகைச்சீட்டு தான் இருக்கு. ஸோ 11 மாசம் கணக்கு பண்றப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு இதில 12 மாசம் சேமிச்சோம்னா ரூ. 5,000. இதே நீங்க கோல்டு காயினா வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நீங்க மாசம் ரூ. 5,000 சேமிச்சீங்கன்னா, அதுக்குரிய கோல்டு காயின் நம்ம வந்து மாசம் மாசம் வாங்கிக்கலாம். 12 மாசத்துல நம்மளால 10 கிராம் கோல்டு வாங்க முடியும். இதே நகைச்சீட்டு போடுறப்ப 11 மாசத்துல நம்ம வந்து அந்த பணத்த சேமிக்கணும் ரூ. 60,000. அப்ப நமக்கு ஒரு மாசம் எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 5,500க்கு நீங்க நகைச்சீட்டு போட்டீங்கன்னா, நம்ம ஒரு வருஷத்துல 10 கிராம் கோல்டு வந்து எடுக்க முடியும். அண்ட் இது வந்து மாதம் நீங்கள் எடுத்து வைக்கிறது. காயினானா ரூ. 5,000 அண்ட் அதுவே வந்து நகைச்சீட்டு போடணுன்னா ரூ. 5,500 மாதம் கட்டணும். இதே வீக்லி நீங்கள் சேமிக்கிறீங்க அப்படின்றப்போ, ஒரு வாரத்துக்கு கோல்டு காயினா எடுக்க போகிறீங்கன்னா ரூ. 1,250. இதே நகைச்சீட்டு போடணும்னு நினச்சிங்கன்னா ரூ. 1,375 ஒரு வாரத்துக்குன்னு எடுத்து வைக்கணும். தினமும் சேமிக்கிறீங்க அப்படின்றப்ப, கோல்டு காயினா வாங்குறீங்கன்னா, ஒரு நாளைக்கு ரூ. 166 நீங்க வந்து சேமிச்சு வைக்கணும். நகைச்சீட்டு போடுறீங்க, அதாவது ரூ. 5,500 நம்ம நகைச்சீட்டு போடணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு நீங்க ரூ. 184 சேமிக்கணும். ஸோ இது மாதிரி சேமிச்சுட்டே வந்தோம்னா, ஒரு மாசத்துல நம்மளால ரூ. 5,500 சேமிக்க முடியும். அண்ட் சேமிக்கிற பணத்த நீங்க நகைச்சீட்டு போட்டீங்க அப்படின்னா, ஒரு வருஷத்துல நம்ம 10 கிராம் கோல்டு வந்து வாங்க முடியும். அண்ட் கடை வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எந்த கடையில நல்ல ஆஃபர் இருக்கோ, பெனிஃபிட்ஸ் அதிகமா இருக்கோ, அந்த மாதிரி கடைய சூஸ் பண்ணி நீங்க அ அ நகைச்சீட்டு போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம, நமக்கு சில ஆடி ஆஃபரு, தீபாவளி அண்ட் நியூ இயர் இந்த மாதிரி ஸ்பெஷல் அக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் அதிகமான டிஸ்கவுண்ட்டு அண்ட் வேஸ்டேஜில் தள்ளுபடி இந்த மாதிரியெல்லாம் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் உங்கள் சீட்டு முடிகிற மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு கூடுதலான பெனிஃபிட்ஸும் வந்து கோல்ட் சீட்டில் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி பண்ணோம்னா, ஒரு வருஷத்துக்கு 10 கிராம் அப்படின்னு சேமிக்கலாம். உங்க வீட்ல பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்றப்ப, அவங்க பொறந்ததுலேருந்து நீங்க இந்த மாதிரி சேமிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அவங்களோட கல்யாணத்துக்கு ஒரு 20, 25 வருஷத்துல பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால ஈஸியா ஒரு வருஷத்துக்கு 10 கிராம்ன்றப்ப, ஒரு 25 வருஷத்துல 250 கிராம் கோல்டு வந்து உங்களால சேமிக்க முடியும். இது வந்து ஒரு பெரிய பர்டனா நமக்கு வந்து இருக்காது, மாசம் மாசம் சேமிக்கிறதுனால. அண்ட் கல்யாண டைம்ல நமக்கு நகை போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல அப்படின்னாலும் உங்களுக்கு ஆண் குழந்தைங்க இருக்காங்கன்னாலும், அவங்களோட எதிர்காலத்துக்காக நீங்க இந்த தங்கத்த வந்து கோல்ட் காயினா வச்சீங்கன்னா, அவங்களோட பிசினஸ்க்கோ, இல்ல அவங்க எஜுகேஷனுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நிச்சயமா இந்த கோல்டு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு தங்கத்த சேமிக்க ஆரம்பிங்க. அண்ட் இன்னைக்கு நான் சொன்ன இந்த பிளான் நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தேவைப்பட்டா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் எனக்கும் மோட்டிவேஷனலா இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. அண்ட் இன்னொரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே. நன்றி, வணக்கம்.